கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்ற கணக்கீடுகள் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அளவீட்டு சோதனை. தெரியாத அளவை தெரிந்த அளவோடு ஒப்பிட்டு பார்க்குறது கல்விசார் அளவீடு. முயன்று தவறி கற்றல் சூழலில் முயற்சி அல்லது செயலின் எண்ணிக்கையினை அதிகப்படுத்துவது மிகுதி பெருத்தம். கல்வி என்பது குழந்தைகளின் படைப்பு திறன்களை நிலைநிறுத்துவதுன்னு சொன்னது தாகூர். தலைமைத்துவ மேலாண்மை பாணியினை வகையை தீர்மானிக்க வணிக உரிமையாளர்கள் பயன்படுத்தக்கூடியது கிரீட். இந்த கொஸ்டின் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். சங்க காலத்தில் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கணக்காயர். நிறுவன திட்டமிடல் என்ற திட்டம் ஒரு சவாலாகவும் வாய்ப்பாகவும் உள்ளது என கண்டறிந்தவர் ஸ்ரீ ஜே.பி. நாயக். திறந்த கல்வி வளங்கள் என்ற சொல்லை சுட்டிக்காட்டிய அமைப்பு யுனெஸ்கோ. குறுக்கு சந்திப்புகளில் உயர்கல்வி கொள்கை மற்றும் நடைமுறைக்கான அவசியங்களை FICCI இதை சொன்னது 2008. ஆளுமை வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் 8 நிலைகளை கொண்டதுன்னு சொன்னது எரிக்சன். பின் வருவனவற்றில் எது கலைத்திட்ட மேம்பாட்டின் கொள்கை அல்ல? ஆசிரியர் மையப்படுத்தும் தன்மை. உற்றுநோக்கல், கணிப்பு, நேர்காணல் இது எல்லாம் தரநிலை கருவிகள். பள்ளிதான் குழந்தையின் அனைத்து அனுபவங்களும் பொறுப்பேற்கிறது அப்படின்னு சொன்னது W.B. ராகன். 200க்கு 20 பார்வை திறன் குறிப்பிட்ட அளவு பார்வையற்றவர். பள்ளி கல்விக்கான பெற்றோரின் செலவு இந்த அமைப்பு என்ன அப்படின்னாக்க அசோச்சம். ஆப்ஷன் ஏ. அனைவருக்கும் கல்வி. அனைவருக்கும் கல்வினாலே அனைத்து SSA தான். ஆப்ஷன் ஏ. மெய்ப்பொருளியல் என்பது புலப்படும் டாஸ் உலகத்திற்கு அப்பால் அல்லது அதற்கு மேல் இருப்பதை படிப்பதாகும் சொன்னது இயற்பியல். ஆசிரியரின் பொறுப்புணர்வை பற்றி சொன்னது மாணவர்களின் செயல்கள் மற்றும் நடத்தை விளைவுகள். டைலரின் கலைத்திட்ட மாதிரி 1949 இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். கேலனின் வகைப்பாட்டின் ரத்தத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. E.P. ஆம்ஸ்ட்ராங் பரிந்துரைத்தது கண்டறி அணுகுமுறை. நம்பகத்தன்மை என்பது பெறப்பட்ட சோதனை மதிப்பெண்களில் உள்ள உண்மையான மாறுபாட்டின் விகிதமாகும்னு சொன்னது கில்ஃபோர்ட். சிக்கலை மையமாக கொண்ட வடிவமைப்பை முன்மொழிந்தவர் ராக். கர்ப்ப காலத்தில் அதிகமாக மது அருந்துவது டாஸுக்கு காரணமாகிறது. குழந்தைக்கு இதய கோளாறு ஏற்படுதல். பன்முக காரணி கோட்பாட்டின் முக்கிய ஆதரவாளராக இருந்தது E.L. தார்ன்டெக். இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். 2011 ஸ்டோன்போர்ட் பல்கலைக்கழகம் எத்தனை திறந்தவெளி இணைய வகுப்புகளை வழங்கியது? 3. இதுவும் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் பெண் சுதந்திர போராட்ட வீரர்களில் பர்மாவில் காந்தி சேவா சங்கத்தை தொடங்கியவர் யார்? லக்ஷ்மி அம்மாள். டாஸ் என்பது ஏதேனும் ஒரு பொருள் அல்லது மகிழ்ச்சி அல்லது பிரச்சனையின் மீது தொடர்ந்து மன செயல்பாட்டை ஒருங்கிணைத்தல் ஆகும் என்பது நீடித்த கவனம். சீவக சிந்தாமணியை எழுதியவர் திருத்தக்க தேவர். உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் கல்வி ஊடகம் மூலம் சர்வதேச புரிதலை பரப்புவதற்கு டாஸ் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது. யுனெஸ்கோ. ஆப்ஷன் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 30 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கீ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்ப்போம். மெயின் பேப்பர் நான் மேக்ஸுக்கான ஆன்சர் கீ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.